எனக்கு ரொம்ப ரொம்ப மனதார்ந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமான திருநாள். கலாட்டா டிவைனால் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு. ஏன்னா இந்த கருமாரி அம்மன் கோவில் என்னுடைய தாய் வீடுன்னு சொல்கிற அளவுக்கு என்னோட 7 வயசுலேருந்து இந்த கோவிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன். அதாவது பத்மஸ்ரீ விருதாளர் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயா அவருடைய மகள் நான். வில்லிசைக்காக 7 வயது குழந்தையாக இருந்து இங்கே நாங்கள் வில்லுப்பாட்டு பாடியிருக்கிறோம். அந்த நாளைய கருமாரிதாசர் ஐயா காலத்திலிருந்து கருமாரி அம்மன் கோவில் எங்களை தாய் வீடு என்றே சொல்வேன். அம்மா வீட்டுக்கு வர்றதுனா எவ்வளோ சந்தோஷம், அதுவும் திருவிளக்கு பூஜைக்கு வர்றதுனா இன்னும் சந்தோஷம். நான் எப்போவுமே நினைக்கிறது உண்டுமா, திருவிளக்கு 250 பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நான் அதை இன்ட்டு 2ன்னு போட்டுப்பேன். அது 500ன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு காரணம் என்னென்னா, திருவிளக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னால் இருக்கிற திருவிளக்கு ஒன்று, அதை பண்ணும்போது நீங்கள் ஒன்று. ஆக ஒவ்வொரு தாய்மார்களும் திருவிளக்கு பூஜை பண்ணும்போது அவர்களே விளக்காகிறார்கள். அதனால தான் அந்த காலத்தில் மகாபெரிய கவிஞன் ஒருத்தர் இருந்தார், பாரதியாரின் வழித்தோன்றல். அவர் குடும்ப விளக்குன்னு ஒன்று எழுதினார். ஆக ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு விளக்கு. எப்படி பவித்ரா ஒரு விளக்கோ அப்படி பாரதி ஒரு விளக்கு. அதே போல இந்த விழாவை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கும் நம்முடைய திருமதி நளினி அம்மா அவர்கள் ஒரு அருமையான சக்தி விளக்கு.